Hello friends, welcome to Karthik Study Circle YouTube channel. Hope you all doing good. See, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்பர் அனாலஜியில் ஃபுல் டெஸ்ட் 2ஓட சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 37 இஸ் ரிலேட்டட் டு 44 அப்படின்னா 46 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? சி, 37லேருந்து எப்படி 44 கொண்டு வரலாம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். சி, நல்லா பார்த்துக்கோங்க. 37 இந்த நம்பர் கூட யூனிட் டிஜிட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 37 யூனிட் டிஜிட் 7 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வருது? 44 வருதா? ஓகே, அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 46 நம்பரோட யூனிட் டிஜிட் என்னது? 6 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 46 + 6 ஈக்குவல் டு 52. ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 52. கிளியர்? இப்போ செகண்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கொஷின் ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 278216 இஸ் ரிலேட்டட் டு 326னா 1164 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? சரி, நம்ம ஆல்ரெடி லைவ் கிளாஸில் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா நம்பரோட அட்லீஸ்ட் 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ், 1லேருந்து மினிமம் 15 கியூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ். சி, 27826 8216. சி, 27826 என்ன பண்ணுறாங்க? கியூப் ரூட் எடுக்கிறாங்க. ஓகேவா? சி, 27க்கு கியூப் ரூட்டு, 8ங்கிற நம்பருக்கு கியூப் ரூட்டு, 216க்கு கியூப் ரூட். கிளியராக இருக்கா? அப்போ 27 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3, 8க்கு எடுத்தால் 2, 216க்கு எடுத்தால் 6. இதுதான் அந்த 326. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படியும் சொல்லலாம். 3 கியூப் என்னது? 27, 2 கியூப் என்னது? 8, 6 கியூப் என்னது? 216. கிளியராக இருக்கா? இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1164 1ங்கிறது எடுத்தால் சி 1, மறுபடியும் 1க்கு எடுத்தால் 1, 64க்கு கியூப் ரூட் எடுத்தால் 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக். எங்கே நமக்கு இந்த கொஷின் வந்து கன்ஃபியூசிங் ஆகும்னா, இங்கே பாருங்கள் எத்தனை டிஜிட்? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே வந்து 4 டிஜிட் இருக்குது. பட் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். கிளியராக இருக்கா? பட் இங்கே வந்து கேட்டது என்னது? 4 டிஜிட் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த லாஜிக் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? எப்படி வந்து டிஜிட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, இது எப்போ நமக்கு தோணும்னா, நமக்கு கியூப் நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் நமக்கு இந்த கொஷினே நம்ம வந்து போட முடியும், சால்வ் பண்ண முடியும். இந்த லாஜிக் தெரியும். கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆனது 114. கிளியராக இருக்கா? அந்த டிஜிட்ஸ்க்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து 114. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் சி, இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் டைரெக்டாக எஸ்எஸ்சியில் இந்த லாஸ்ட் இயர் CGL prelims question friends. 37 is related to 100 26 is related to which number? See, first நம்பரை 3ஆல் இன்டூ பண்ணிக்கிறாங்க. See, 37 into 3 என்ன வருது? 111. வர ஆன்சர் கூட 11 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த 100. அப்போ 26ஐ 3ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 3 2 6 7 78. அதுலேருந்து 11 மைனஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 67. ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 67 தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வெரி ஈஸி கொஷின். சி, 6 8 ஸ்கொயரு 5னா விச் நம்பர்? சி, இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இங்கே 6 இருக்குது. 6 2 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள், 8. 2 ஆட் பண்ணிவிட்டு வர நம்பருக்கு ஸ்கொயர் எடுங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டில் பார்த்த லாஜிக்ஸ் தான். அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 5க்கு 2 நம்பர் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 வரும். வர நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், 49 இருக்கா? ஆப்ஷன் பி. ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். மேக்ஸிமம் இதில் இந்த ஸ்கொயர் கியூப் மாதிரி தெரியுது இல்லை? ஓகே, இப்போ ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த்து கொஷின் சி, 8 இஸ் ரிலேட்டட் டு 496, 6 இஸ் ரிலேட்டட் டு 204. அப்போ விச் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு 711? ஸோ இதை பார்த்தவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 8 கியூப் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 512, 5112. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 496 இருக்குது. அப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்க? 8 ஃபஸ்ட் நம்பரை க்யூப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த நம்பர் கூட
இந்த 8ங்கிற நம்பர் இருக்குல்ல, இதோட டபுள் என்ன? 8 2s are 16. இதை வந்து டபுள் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் இந்த 496. இந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். சி 6 க்யூப் பண்ணுறீங்க, 216. அப்போ 6 கூட எது மைனஸ் பண்ணும்? 6ஓட டபுள், 6 2s are என்னது 12, 402, 204 வருதா? அப்போ ஆக்சுவலாக இங்கே 711னா டெஃபினட்டாக 9 க்யூப் தான் 7ல் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக? 729. இது கூட இந்த நம்பரோட டபுள் என்ன? 18. மைனஸ் பண்ணுங்கள், வருது ஆன்சரு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 9. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 6th கொஷின் பாருங்கள். ஓகே, இது ரொம்ப பேசிக்கான கொஷின் தான், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப பெரிய லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சின்ன கொஷினில் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால தான் இந்த கொஷின் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன். சி 687லேருந்து 612, 621லேருந்து 546னா 713 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? என்ன நம்பராக இருக்கும்? சி சிம்பிள் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு 75 மைனஸ் பண்ணுங்கள், இது கிடச்சிரும். அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 621லேருந்து 75 மைனஸ் பண்ணுங்கள், 546. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரால் மைனஸ் பண்ணுறாங்க, அதுதான் லாஜிக்கு. அப்போ 713லேருந்து ஒரு 75 மைனஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 638. கிளியராக இருக்கா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஸோ எல்லா நம்பரையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பரை வச்சு மைனஸ் பண்ணுறாங்க. 75 மைனஸ் 75 மைனஸ், இங்கேயும் அதே 75 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வருது? 638. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இப்போ 7th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் லாஜிக், மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுற லாஜிக் தான். சி 11 வந்து 94 கூட ரிலேஷனாக இருக்குது. அப்போ 18 இஸ் ரிலேட்டட் டு 150னா 23 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? 11லேருந்து எப்படி 94 வரும்னா 11 8ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 88. அப்புறம் ஒரு 6ஆல் ஆட் பண்ணுங்கள், 94. அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 18 வந்து 8ஆல் இன்டூ பண்ணுங்களேன், 144. அது கூட ஒரு 6 ஆட் பண்ணுங்கள், 150. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ அப்போ வந்து 23யை 8ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 194 வருதா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி 184 வருதா? 194 2 8 2 சார் 16, 184. அப்புறம் ஒரு 6 ஆட் பண்ணுங்கள், 190. ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 190. லாஜிக் கிளியராக இருக்கா? 8ஆல் இன்டூ பண்ணுறோம், அப்புறம் ஒரு நம்பரால் ஆட் பண்ணுறோம் 6ஆல். அதே தான், 8ஆல் இன்டூ பண்ணுறோம், அப்புறம் ஒரு 6ங்கிற ஒரு நம்பரால் ஆட் பண்ணுறோம். டபுள் லாஜிக், டபுள் டைம் நம்ம லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுறோம், தான் டபுள் லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட். இந்த லாஜிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், நம்பர் மட்டும் மாற்றிட்டேன். 87 இஸ் ரிலேட்டட் டு 9, அப்போ 43 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? சி 87 திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும்? 78. இப்படி திருப்பி போட்டுட்டு மைனஸ் பண்ணுறீங்க, 9. அப்போ 43ங்கிற நம்பரை ரிவர்ஸாக எழுதுனா 34, மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9. கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 9. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? 8 கொஷின்ஸ். இப்போ 9th கொஷின் பாருங்கள். சி 3 இஸ் ரிலேட்டட் டு 36, 4 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? இந்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லாஜிக் மாதிரி, கொஞ்சம் டஃப் லாஜிக் தான். சி 3ங்கிற நம்பரை க்யூப் பண்ணுங்கள், 27. அதே 3யை ஸ்கொயர் பண்ணுங்கள், 9. 2 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 36 வருதா? ஓகே, அதே இங்கே அப்ளை பண்ணுங்கள். 4ங்கிற நம்பரை க்யூப் பண்ணுங்கள், 64. அப்புறம் 4 ஸ்கொயர் பண்ணுங்கள், 16. 2 ஆட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட் இது நிறைய டைம் இப்போ ரீசெண்டாக 2-3 செட்டில் கூட நான் பார்த்தேன். அதை மாடலாக மாக்கா இல்லை ஒரிஜினல் கொஷின் பேப்பரான்னு தெரியல, இந்த மாதிரி ட்ரெண்டில் கேட்டுட்ருக்காங்க இப்போது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கேட்குறதுக்கு. ஓகே, இந்த லாஜிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அந்த நம்பரை வந்து க்யூப் பண்ணுறீங்க, அதே நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க, அப்புறம் ஆட், மேபி மைனஸ் கூட பண்ணுற மாதிரி லாஜிக் கேட்கலாம். ஓகே, பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட் கொஷின், 10th கொஷின். இதுவுமே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈவன் வந்து
என்னால் எப்படி ஆன்சர் கொண்டு வரணுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, 6 இஸ் ரிலேட்டட் டு 85, 8 இஸ் ரிலேட்டட் டு வாட், இதான கொஷின். என்ன பண்ணுறாங்க, 6 நம்பர் இருக்கா, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 7, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 6 ஸ்கொயர் என்னது 36, 7 ஸ்கொயர் என்னது ஃப்ரெண்ட்ஸ் 49. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நம்ம எப்படி கொண்டு போகிறோன்னா, அந்த கொஷினில் வந்து அந்த டாப்பிக்கில் எல்லா கொஷினுமே ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி, ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு அந்த கொஷின் புதுசாக இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம கார்த்திக் ஸ்டடி சர்க்கிளோட ஒரே எய்ம். ஓகே, எந்த கொஷினும் உங்களுக்கு எக்ஸாமில் நியூவாக இருக்கக்கூடாது. இந்த கிளாஸில், இந்த லைவில், டெஸ்ட்டில், இங்கேயே நீங்கள் எல்லா விதமான கொஷின்ஸும் வந்து நீங்கள் யூ வில் கெட் யூஸ் டு இட். இதுதான் வந்து நம்மளோட இதே சேனலோட கார்த்திக் ஸ்டடி சர்க்கிளோட இது மோட்டோவே. எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் இங்கே தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகிறீங்க. ஓகேவா, அதுதான் இது. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், அப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 9, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81 ஆட் பண்ணுறாங்க 145. ஸோ ஆப்ஷன் டி இருக்குது. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணி இதுக்கு அடுத்த நம்பர் இமீடியட் அடுத்த நம்பர் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறது தான் லாஜிக். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 10 கொஷின்ஸும்? ஸோ இதுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு நம்பரோட நாலேஜில் நம்ம ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே லாஜிக்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் கொடுக்குறீங்க. பட் எந்த லாஜிக் உங்களுக்கு நியூவாக இருந்தது அதை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ நைஸ்ன்னு கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே, தேங்க்யூ. ப்ளஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த கொஷின் லாஜிக் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்தது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் இதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை, டேக் கேர்.